ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான அண்டு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளில் எத்தனை பேர் காலையில் சாப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், பல பேர் சாப்பிடாம போகிறாங்க. சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க. அட்லீஸ்ட் இந்த முட்டை ஆம்லேட்டையாவது நீங்கள் சாப்பிட்டு போங்க. அன்றைய நாள் முழுக்க நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு தேவையான முழு ஆற்றலும் நமக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த எக் ஆம்லேட் நான் எதில் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டைங்க. நம்ம நார்மலாக பிராய்லர் முட்டையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிராய்லர் முட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. பார்க்க ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும் அது. அதனால் நான் ஒரு 7 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் இந்த முட்டையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. யாருக்கெல்லாம் கண்ணில் பிரச்சனை இருக்கோ அவங்கள தினந்தோறும் ஒரு முட்டை சாப்பிடுங்க. அந்த கண் நோய், கண் புரைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது எல்லாமே சரியாயிடுங்க. முட்டையில் பார்த்திங்கன்னா புரதச்சத்து நிறைய இருக்குங்க. விட்டமின் B12, கோலின், லூட்டின் போன்ற நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இந்த சத்தெல்லாம் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கும், மூளை, கண், இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த புரதம் நமக்கு தேவைங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டையை நல்லா பாருங்கள், அந்த மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது வீடியோ எடிட் பண்ணும்போது ஸ்கிப் ஆகிடுச்சு. இதில் நல்லா நான் ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக நல்லா பால் நான் சேர்த்துருக்கேங்க. காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். ஏன் நம்ம பால் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த எக் ஆம்லேட் நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் பச்சை மிளகாவும் கொத்தமல்லி இலையும் நான் சேர்த்துக்கல. ஏன்னா என் குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது. நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக வேணும்னா பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டை கலவை நமக்கு தயாராக இருக்குங்க. ஒரு பேனில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக் ஆம்லேட் நான் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் தோசை தவாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் முட்டை கலவையை 2 கரண்டி நம்ம ஊற்றிக்கலாங்க. அடுப்பை நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. வேகமாக வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். இப்போ மேலால் நான் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் ஒன்லி பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை அப்படியே சிம்மிலே வேக விடுங்க. இது அப்படியே கொஞ்சம் நல்லா செவந்து வருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். அதோட ஓரங்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே ஓரத்தை அப்படியே மெதுவாக அப்படி தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக எடுத்துக்கும். ஒரு முட்டையில் எவ்வளோ புரதம் இருக்குது பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 கிராம் புரதம் இருக்குங்க. இப்போ முட்டை வெந்துருச்சு. அப்படியே மெதுவாக திருப்பி போட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. சிம்மிலே வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். வேகமாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்சு போயிடுங்க. இப்போ மறுபடியும் நான் திருப்பி போடுறேன். முட்டை பாருங்கள், முட்டை ஆம்லேட் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். டெய்லியும் காலையில் சாப்பிடாம போகிறாங்களா உங்கள் குழந்தைங்க, லஞ்ச் பாக்ஸில் என்ன பண்ணுங்கள், ஒரு முட்டை ஆம்லேட்டை போட்டு இது மாதிரி வச்சு அனுப்பிச்சுட்ருங்க. அவங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் கேரட், பீன்ஸ், குடமிளகா இதெல்லாமும் நம்மளுடைய எக் ஆம்லேட்டில் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலையில் ஒரு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்கூலில் பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அல்லது ஸ்கூல் விட்டு வர்றப்போ கூட அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் போட்ட ஆம்லேட், அவங்களுக்கு ப்ரெட் ஆம்லேட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது எக்கு தோசை கொடுக்கலாம். இல்லைனா முட்டை பப்ஸ், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு முட்டையை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ இந்த மெதுவாக இந்த முட்டையை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள். முட்டை ஒரு வகையில் பேனில் உங்களுக்கு திருப்பி போட தெரிலனா இன்னொரு கரண்டியை வச்சு அப்படியே அந்த தோசை கரண்டியை அடியில் விட்டிங்கன்னா அப்படியே அழகாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நம்மளுடைய எக் ஆம்லேட் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க.
முட்டையை தினந்தோறும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை நிறைய அதிகரிக்குங்க. ஸ்கின் நல்லா பளபளப்பாகவும் பொலிவாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த எக் ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.